ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் தொக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாங்காயோட தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். அடுத்து கேரட் சீவுறதுல மாங்காய் அதே மாதிரி சீவிக்கலாம். கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டியை வச்சு அதில் 2 டீஸ்பூன் கடுகு போடலாம். அடுத்து கரண்டியால் கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெந்தயம் 1 ஸ்பூன் வடைச்சட்டியில் போட்டுக்கலாம். அதையும் கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுடலாம். பொரிஞ்சு வரும்போது அதே கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து மல்லி 2 ஸ்பூன் அதே வடைச்சட்டியில் போட்டுடலாம். அதையும் கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுறலாம். அதுவும் பொரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சிடலாம் அதே கிண்ணத்தில். அதே கிண்ணத்தில் எல்லாமே 3 சேர்த்து போட்டுக்கலாம். இது 3ஐயும் தனியாக ஒரு மிக்சியில் போட்டு இது 3ஐயும் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்த பொடியை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பொரிஞ்சு வரும்போது திருப்பியும் நல்லா வதக்கி விடுங்க. இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.